வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு ரயில்வே கட்டணம் உயரும் என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. கடந்த 6 மாதத்திற்கு முன்னால் ரயில்வே கட்டணம் உயர்ந்த போது இது பழைய காங்கிரஸ் அரசு முந்தைய ரயில்வே துறை அமைச்சர் அவர்களால் வகுத்த ஒரு திட்டம். இதை முந்தைய அரசு வந்தவுடன் நாங்கள் இப்போது செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த உயர்வுக்கு பின்னால் அவர்களுக்கு கூறிய காரணங்களாக நவீனப்படுத்துதல், அதாவது ரயில்வே துறையை நவீனப்படுத்த வேண்டிய இருக்கிறது, பாதுகாப்பான ரயில்வே துறை வேண்டுமா என்கிற முழக்கத்தையும் அவர்கள் வைத்தார்கள். தற்போது மீண்டும் அவர்கள் ரயில்வேவை அவர்கள் கட்டண உயர்வுக்கான நிர்பந்தத்தில் இருக்கிறோம், ஆகவே கட்டண உயர்வுங்கிறது நிர்பந்தமாகிறது என்று கூறியிருக்கிறார். இந்த செயலை அருண்ஜேட்லி அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ரயில்வே துறை அமைச்சரினுடைய இந்த செயலை அருண்ஜேட்லி அவர்கள் இது ஒரு மிக சரியான முடிவு, இது விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாதது, மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை தர வேண்டும் என்றால் எங்களால் எதுவும் செய்ய இயலாது, ஆகவே இதை மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அரசினுடைய சுமையை மக்களும் சேர்ந்துதான் சுமக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் பாதுகாப்பான ஒரு நல்ல பயணம் கிடைக்கும் என்று அருண்ஜேட்லியும் ரயில்வே துறை அமைச்சரினுடைய இந்த கட்டண உயர்வு முடிவை பாராட்டி இருக்கிறார். இந்த தருணத்தில் தான் விலை ஏற்றம் என்பதும் கட்டண உயர்வு என்பதும் ரயில்வே துறையாகட்டும் இல்லை எந்த துறையாகட்டும் இது தவிர்க்க முடியாததா? எந்த ஆட்சி வந்தாலும் விலையேற்றம் கட்டண உயர்வு என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதை மாற்றுக் கட்சியினரும் இடதுசாரிகளும் விமர்சிக்கின்றனர். அப்போ இது எப்படி இந்த பிரச்சனையை நாம் தீர்ப்பது? இது வெறுமனே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருக்கிறார்களா, இல்லை உண்மையில் இதை தீர்க்க முடியுமா, தவிர்த்திருக்க முடியுமா என்பது குறித்தும், கடந்த காங்கிரஸ் அரசிலிருந்து இந்த பாரதிய ஜனதா அரசினுடைய பொருளாதார திட்டங்களை எந்த வகையில் மாறுபடுகிறது என்பது குறித்தும் நாம் விரிவாக இன்றைய விவாத அரங்கத்தில் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள், வழக்கறிஞர் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்து அவரது கருத்தை தெரிவிக்க இருக்கிறார். சமூக ஆர்வலர் மற்றும் பொருளாதார நிபுணர் ராமசுப்ரமணியன் அவர்களும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். DRO யூனியனுடைய தலைவர் இளங்கோவன் அவர்களும் இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு ரயில்வே தொழிலாளர்கள் பிரச்சனை மற்றும் ரயில்வே கட்டணம் உயர்த்துவது குறித்தும் ரயில்வே துறை நவீனமாகிறதா போன்ற பல்வேறு தரவுகளை அவரது அனுபவத்தில் இருந்தும் சொல்ல இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், விவாதத்துக்கு காரணமே நீங்கனால உங்கள்கிட்ட இருந்தே விவாதத்தை ஆரம்பிப்போம். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஏற்றுனதுக்கு பிறகு அவங்க சொன்னது காங்கிரஸ் அரசு காலகட்டத்தில் இது எப்படி இருந்துச்சுன்னா உயிருக்கே ஆபத்து, எலிகள் சுண்டலிகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது, படுக்கை வசதிகள் இல்லை, ஒரு ஆபத்து சார், அடிக்கடி விபத்தெல்லாம் வந்துச்சு, அதனால நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், பெரிய லெவலில் செய்ய போகிறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, மெட்ரோ திட்டம், நிறைய திட்டங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அறிவிச்சாங்க, அதுக்கெல்லாம் இதெல்லாம் வேணுங்க, மானியம் இல்லாமல் அந்நிய முதலீடு இல்லாமலாம் செய்ய முடியாதுன்னு பல்வேறு காரணங்களை சொல்லி கிட்டத்தட்ட 15 விழுக்காடு கிட்ட ஏற்றுனாங்க. சரக்கு கட்டணம் 7 விழுக்காடு கிட்ட, 6.3 விழுக்காடு இந்த வகையில ஏத்துனாங்க. இப்ப மீண்டும் 6 மாதத்தில் இந்த ஏற்றின கட்டணத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா? இப்ப மீண்டும் ஏற்ற போறாங்கன்னு சொல்றீங்களே, இது தவிர்க்க முடியாததா? கிட்டத்தட்ட ரயில்வே துறையில பாத்தீங்கன்னா வளர்ச்சி விகிதத்தை விட பயணிகள் பாதுகாப்பு, நிறைய பயணிகளை ஈர்க்க வேண்டிய ஒரு சூழல், மிகப்பெரிய நெட்வொர்க், நிறைய தொழிலாளர்கள், கட்டமைப்பு வசதி, இது எல்லாமே ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு துறை, தனியா பட்ஜெட் போடக்கூடிய அளவிற்கான ஒரு துறை. இதை நீங்க கடைசி ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் திட்டங்களை மட்டும் அறிவிச்சுட்டே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 கட்டண உயர்வும் இல்ல, காங்கிரஸ் கட்டண உயர்வு இல்லைன்னா திட்டங்கள் மட்டும் வெறும் பத்திரிகைகளிலும் மீடியாக்கள்ல மட்டும் இந்த ஏரியால இருந்து இங்க ட்ரெயின் விடுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் திட்டங்களை அறிவித்தார்கள் தவிர்த்து அந்த திட்டங்கள்லயே கிட்டத்தட்ட ஒரு 100 திட்டங்கள் கிட்ட தான் அவங்க நிறைவேற்ற முடிந்தது. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்த உடனே புதிதாக நாங்கள் எந்த திட்டங்களையும் அறிவிக்க போறதில்ல, காங்கிரஸ் அரசாங்கம் அறிவித்த திட்டங்கள்லயே நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம், அந்த திட்டங்கள் மட்டும்தான் இப்ப நிறைவேற்றணும், அதுக்கே கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட தேவைப்படுகிறது. அப்ப நீங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னா கண்டிப்பா கட்டண உயர்வை அரசாங்கம் எல்லாத்துக்கும் நீங்க மானியத்தை கொடுக்கறதோ, அரசாங்கம் கடன் வாங்கி போடுறதோன்றது இன்றைக்கு சுமை திரும்பவும் மக்கள் மீது தான் ஏறும், வருங்காலத்தின் மீது சுமத்து கொண்டே இருக்கணும். அதை விட கட்டண உயர்வு நீங்க போயிட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அந்த கட்டண உயர்வு சென்ற முறை 15% ஏற்றி அதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். இப்போ புதுசா திட்டங்கள் செஞ்சுட்டே வரணும். இப்போ புல்லட் ட்ரெயின் விடணும், அதிவேக விரைவு வண்டிகள், அதற்கான ஆயத்தங்கள் ஏதாவது இருக்கா? பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கு. இப்போ ஆய்வு சமீபத்தில் பாத்தீங்கன்னா சைனால இருந்து சென்னை டு டெல்லிக்கு புல்லட் ட்ரெயினுக்கான ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. சென்னையில இருந்து நம்ம இதுக்கு வரலாம் பெங்களூர் வரையிலுமான ஒரு அதிவேக 160 கிலோமீட்டருக்கு மேல இயக்கக்கூடிய ஒரு வண்டிக்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதற்கான செலவுகள் எல்லாம் நம்ம செய்யணும்னா இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு.
நவீனப்படுத்துவதற்காக இந்த ரயில்வே நவீனம் மக்களுக்கு சேவை இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நீங்க எந்த ரயில்வே நீங்க பாத்தீங்கன்னா உணவு வகைகள் சரி கிடையாது. ஒய்ஃபை வசதி இன்னைக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா முக்கியமான ரயில் நிலையங்கள்லாம் ஒய்ஃபை வசதி முக்கியமான விஷயம். அடிப்படை சுகாதாரமான தண்ணீர், முக்கியமா குடி தண்ணீர், பசுமையான, அதாவது கழிவுகள் வந்து வெளியில எங்கேயும் கொட்டாம பசுமை அந்த இது விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும். இதற்கான செலவுகள் எல்லாம் ரயில்வே துறையில இருந்து பண்ணணும்னா தொழிலாளர்களுக்கான அவர்களுடைய பாதுகாப்பு, தொழிலாளர்களுக்கான சில திட்டங்களுக்கும் வேணும். அதுக்கான நடைமுறையில இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், சமீப காலமா கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து சரிந்து வருகிறது அப்படிங்கிறது தான் ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சூழ்நிலையில எரிபொருள் பயன்பாட்டையும் நுகர்வையும் காரணம் காட்டி இந்த விலையேற்றத்துக்கு ஒரு காரணமா சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி ஒரு பொருத்தமா இருக்கு அரசுடைய பதில்? எரிபொருள் நீங்க பாத்தீங்கன்னா இதுல நீங்க டீசலும் பயன்படுத்தணும், மற்ற விதத்துல இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியும் இதுல உபயோகப்படுத்துறோம். நீங்களா எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு என்பதும் டீசல் பயன்பாடு என்பதும் வித்தியாசப்படுது. அதற்கான நீங்க உங்களுடைய என்ன முக்கியமான விஷயம்னா நெடுந்தூரமான அந்த தொலைவு எலக்ட்ரிசிட்டி கொண்டு போறது, அதற்கான இழப்பு, இதெல்லாம் நீங்க இப்போ கணக்கில் கொள்ளும்பொழுது நிறைய நஷ்டத்தில் தான் இன்றைய சூழ்நிலையில ரயில்வே நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது தான் இப்போ வந்து நம்மளுக்கு தகவல். இடது சைடுல சொல்றாங்க இப்படிதான் காங்கிரஸும் பிஜேபி சொல்லி தனியாருக்கு மாத்துறதுக்கான பிரச்சாரத்தை இதுக்கு முன்னாடி இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இடதுசாரி கொள்கை வந்து என்றைக்குமே இருக்கிற அரசாங்கம் செய்வது எல்லாத்தையுமே எதிர்த்து தான் இருப்பாங்க. அவங்களால வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா 35 வருடங்கள் மேற்கு வங்கத்தை ஆண்டிருக்காங்க. என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொங்கத்துல கொடுத்து அரசால் ஒரு பொதுத்துறையை லாபமா நாட்ட முடியாம தனியார்கள் நீங்க அது ஒரு சின்ன உதாரணம் தானே. நான் என்ன சொல்றேன்னா 35 வருடத்துல நாம் மேற்கொங்கத்துல என்ன மாதிரியான வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம் சொல்லுங்க. ஒரே ஒரு வளர்ச்சி, சைக்கிள், மனிதன் வைத்து இழுத்து கொண்டு போற சைக்கிள் ரிக்ஷா இன்றைக்கு வரல. அதுக்கு முன்னாடியில இருந்தே இருந்தது. நீங்க மாத்திருக்கலாமா? அதே தமிழ்நாட்டுல இருந்ததுல அந்த ரிக்ஷா மாத்திருக்காருல, கலைஞர் மாத்தி கொடுத்தாரு. வளர்ச்சியின் அறிகுறி இல்ல, வளர்ச்சி என்பதே வளர்ச்சியை அவங்க எடுத்துக்கிறது கிடையாது, வளர்ச்சியை எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க நோக்கியா ஆலை மூடப்படுவதற்கு காரணமே அங்க இருக்க யூனியனும் ஒரு காரணம். இவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு நோக்கியா ஆலை வரி ஏய்ப்பு செய்வதற்கு முன்னாலேயே காங்கிரஸ் அரசாங்கத்தை, அன்னைக்கு திமுக அரசாங்கம் இங்க இருந்தது. திமுக அரசாங்கத்தை கொடியேற்ற முடியாம ஏஎஸ் கைது செய்தாங்க. அதற்கு யார் காரணம் சொல்லுங்க? ஒரு தொழிற்சங்க சட்டம் 1926 ஒரு அங்கீகார சட்டம் கொடுக்குது. ஆனா கொடியேற்ற சொன்ன அங்கு தேர்ந்து செய்யப்பட்ட ஏஎஸ் அவர்கள் அங்கே கொடியேற்ற போகும்போது கைவிடங்கப்பட்டு இன்றைக்கு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்தே கூட்டி செல்லப்பட்டார். அப்ப அதுக்கு யார் காரணம்? நோக்கியா இன்னைக்கு மூடப்படுது, பாக்ஸ்கான் இன்னைக்கு மூடப்படுது. அந்த வகையெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு நடைமுறை இருக்க பேசணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சயாமிலும் மலேசியாவிலும் வந்து ரயில் தண்டவாளம் இங்க இருக்கின்ற தமிழர்கள் போய் தான் தண்டவாளங்கள் அமைச்சாங்க. அப்போ ஒரு கவிஞர் சொன்னாரு, இணை கோடுகளாய் ரயில் தண்டவாளங்கள், இரும்பு துண்டுகளா? இல்ல இல்ல, எங்கள் எலும்பு துண்டுகள் அப்படின்னா மனித உழைப்பு. ஆக அவர் சொன்ன மாதிரி, நம்ம கோபிகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, ஒரு 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். இதை தொடங்கும் போது வந்து ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், இது ஒரு சேவை நிறுவனம் என்கின்ற வகையில் தான் தொடங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திய ரயில்வே எப்படி போய் கொண்டிருக்கலாம்? ஒரு வணிகமயமாக கொண்டிருக்கின்ற ஒரு வணிக நிறுவனமாக, பொதுத்துறை நிறுவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அண்மையிலே ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ரயில்வேயினுடைய இணையமைச்சராக இருக்கின்ற மனோஜ் சின்ஹா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரயில்வே துறையில நாங்கள் 100% நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம். முதலீடுகளை நாங்கள் நிச்சயமாக இருந்தால்தான் இவற்றையெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியும். இதுக்கு அடிப்படையை கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, பைத்தியம் தெளியணும்னா கல்யாணம் பண்ணிக்கிறதா, இல்ல கல்யாணம் பண்ணிட்ட பைத்தியம் தெளியுமான்ற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் மாறுபட்டவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. வரும்பொழுது மல்லிகார்ஜுன கார்கே என்ன விதமான பட்ஜெட்டை விட்டு போனாரோ அதை வந்த உடனே பண்ணிட்டு, நாங்க பண்ணல, மல்லிகார்ஜுன போட்டுட்டு போனாரு, நாங்க பண்ணோன்றாங்க. ஆனா யூ டர்ன் சர்க்கார்னு யாருன்னா சொன்னா அவங்க கோவப்படுறாங்க. நீங்க அவங்க பண்ணாங்களே, அவங்க பண்ணதை நீங்க ஏன் பண்றீங்க? அன்னைக்கு வந்து விலைவாசி வந்து, அதாவது எரிபொருள் இது வந்து 4.2% உயர்ந்துச்சு, அதனால ஏத்துறோன்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதே எரிபொருள் வந்து 4% உயர்ந்திருக்குது, அதனால ஏத்துறோன்றாங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, கச்சா எண்ணெய் வந்து இன்னைக்கு விலை வந்து சர்வதேச லெவல்ல குறைஞ்சிருக்கு. அதாவது அந்த கலால் வரி இல்லாத, இறக்குமதி வரி இல்லாதனால ஒரு நாளைக்கு வந்து நம்முடைய பயன்பாடு எவ்வளவுன்னு சொன்னா 4 லட்சம் பீப்பா தான் நம்முடைய ஒரு நாளுடைய பயன்பாடு. இந்த கச்சா விலை குறைந்ததுனால 1 லட்சம் கோடி இன்றைக்கு இந்திய சர்க்காருக்கு மிச்சமாகி இருக்கிறது. சரி, இதை வச்சு ரயில்வே ரன் பண்ண முடியுமான்னா அதுக்கு அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அதாவது சாம் பிட்ராடோ என்கின்ற ஒரு கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, ரயில்வேவை நவீனப்படுத்துவதற்காக 5 லட்சம் கோடி வேணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் நிதிநிலை பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்க தலைமையில நம்ம போட முடியாது. அதுக்கு பிறகு நிதிநிலை திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா இதை இன்னும் நமக்கு வந்து 3 லட்சம் கோடி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அனில் கடோட்கர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, ஐயாக்கு தெரியும், அனில் கடோட்கர் கமிட்டி, கட்கோட்கர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி. அது என்ன சொல்லுதுன்னா ரயில்வேல பாதுகாப்புக்கு மாத்திரமே 1 லட்சம் கோடி வேணும்னு. இப்ப எவ்வளவு ஆச்சு? 7-8 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி. ஆமா. இப்ப நம்முடைய சுரேஷ் பிரபு, அதாவது ஏற்கனவே சதானந்த கவுடா வந்து ரயில்வே மினிஸ்டரா இருந்தாரு. அவர் பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு அதிகமான திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்களே புறக்கணிக்கப்பட்டிருக்க நிலைமை நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கு இப்ப என்னன்னா நல்ல ஒரு திறமையான ஆள் சொன்னா சுரேஷ் பிரபு அவர்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா இன்றைக்கு பொதுமக்கள் இந்த ரயில்வேக்கு உண்டான அந்த நிதி ஆதாரம் சம்பந்தப்பட்ட பலுவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ 6 உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு உயர்நிலை குழு கமிட்டியை இன்றைக்கு அறிவிச்சிருக்காரு. அதுல முக்கியமானவர்னா மித்தல், TK மித்தல், ரயில்வேனுடைய செக்ரட்டரி மித்தல் இருக்கிறாரு, எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இருக்கிறாரு, ரயில்வே அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இதோட சேர்ந்து 2 பிரைவேட் ஏஜென்சி இருக்கிறாங்க. 2 பிரைவேட் ஏஜென்சி அமெரிக்காவை சேர்ந்த மெக்கன்சி என்கின்ற அந்த நிறுவனம். இவங்க எல்லாம் டிசம்பர் 21 இந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியது. ஆக 8 லட்சம் கோடி வேணும்ன்றதுக்காக இன்னைக்கு அதனுடைய இணையமைச்சர் மனோஜ் சின்ஹா சொல்றாரு நாங்க 100% FTA நோக்கி கூட போய் கொண்டு இருக்கிறோம். அதாவது நம்ம சுருக்கமா பார்க்கணும்னா VP சிங் காலத்துல வந்து மது தண்டவதை இருக்கும்போதுதான் ரயில்வே துறை கொஞ்சம் லாபகரமாக நடந்தது. அதுக்கு பிறகு 91 LPG வந்தது. நம்ம கூட கேஸ் கனெக்ஷன் நினைச்சா அப்புறம் தான் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு வந்தவர்கள்லாம் வந்து அவ்வளவு பெரிய இதுல, அதாவது லல்லு பிரசாத் யாதவ் கூட பிராக்டிகல் இஷ்யூஸ் என்னவோ அதுல கொஞ்சம் அவர்தான் மிக சிறந்த நிர்வாகம் பண்ணாரு. மிக சிறந்த நிர்வாகம் பண்ண பிராக்டிகலா என்ன நடைமுறையோ அதுக்குண்டான திட்டங்கள்லாம் அவர் வகுத்தார். மம்தா பானர்ஜி வந்து தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அவங்க பீரியட்ல வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டாலே தவிர தொலைநோக்கு பார்வையில விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சாங்க. என்னன்னா சரக்கு ரயில் போக்குவரத்து இருக்குல்ல, அதுக்கு தனியா 300 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 90,000 கோடியில ஒரு தனி தண்டவாளமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் 2020 அமைச்சாங்க. ஆனா அது வந்து எடுபடல. பட்ஜெட்லயே அறிவிச்சாங்க, அது எடுபடல. பட்ஜெட்ல அறிவிச்ச நிறைய திட்டங்கள், சென்னை டு கன்னியாகுமரி, செங்கோட்டை மூலமா போறது, அது கடற்கரை வழியா வருது, அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு நிதி அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி ஒதுக்கப்படல. கடுமையான சூழ்நிலை இருக்கு. ஆனா இதுக்கு என்ன முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு சரியான முறையிலே கட்டமைக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது இல்லாம ஆட்களுடைய குறைபாடு, குறைந்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது ரயில்வே துறையில மாத்திரம் ஐயாக்கு தெரியும் 1,80,000 பேர் காலி இடங்களாக இன்னைக்கு இருக்கிறது. அதெல்லாம் நிரப்பப்படாமல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கின்ற கட்டமைப்பு சரியான முறையில் வடிவமைக்கப்படாமல் இதை லாபகரமாக இயக்குவது என்பது நிச்சயமாக கிடையாது. அதாவது புற வழியாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற அந்த நிதி வந்து விரயமாய் பாலைவனத்தில் வீசிய பனிக்கட்டியாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அதாவது இவங்க விலையேற்றத்துக்கு சொல்ற முக்கியமான காரணம் நீங்க சொன்னீங்க, ஃபியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்பனன்ட் லிங்க் டாரிஃப். எரிபொருளுக்கு ஏற்றார் போல் தான் நாங்கள் விலையை உயர்த்த போகிறோம் சொன்னாங்க. இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை 1 லட்சம் கோடி இன்னைக்கு வந்து மிச்சமா இருக்குல்ல, கலால் வரையிலும் இறக்குமதி அது குறைஞ்சிருக்கு. அப்பயே மறுபடியும் விலை ஏற்றுறாங்க. அப்ப எரிபொருளுடைய சிக்கனம் இன்னைக்கு குறைஞ்சிருக்குல்ல. இவங்க வந்து குறையும் போது இப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா உடனே சர்வதேச கச்சா எண்ணெய் விலை ஏறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக மனது இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த சர்க்காரை பொறுத்தவரையிலே 100% இன்னைக்கு எது பாதுகாப்பு என்று நாம் நினைக்கிறோமோ, நான் வந்து இந்த பாதுகாப்பு துறை டிஃபென்ஸ்ல இருக்கிற தொழிற்சங்க தலைவராக இன்றைக்கு நம்முடைய ஆயுத உற்பத்தியை கூட அந்நிய ஆயுத உற்பத்தியாளர்களும் ஒப்படைப்பது என்கின்ற முடிவை எடுத்துவிட்ட பிறகு 41% அதிலே வந்துவிட்ட பிறகு இதுல 26% காப்பீட்டு துறையிலே, ஐயாவுக்கு தெரியும் நிறைய பேசுற ஐயா, காப்பீட்டு துறையில் 26% 40% போயிடுச்சு. ஆக இங்க இருக்கிற பொருளாதாரத்தை நாம தான் வந்து சரி பண்ணமே தவிர எங்கோ இருக்கிற அமெரிக்கால வருகின்ற காப்பீட்டு நிறுவனங்களா செய்வாங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். 2008 வந்து மும்பையில கலவரம் நடந்தபோது 166 பேர் இறந்தாங்க. அதுல அதிரடிப்படை தளபதி கர்கரே அவர்கள் இறந்தார்கள். ஆனால் அந்த கர்கரேவுக்கு நம்முடைய LIC நிறுவனம் 50 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்ற 2.5 லட்சம் பணியாளர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனம் வந்து அவர் இறந்த 48 மணி நேரத்தில் LIC வந்து அவருடைய காப்பீட்டு தொகையை கொடுத்தது. இன்னொரு தனியார் நிறுவனத்தில் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது அந்த எங்களுடைய சட்ட திட்டங்களுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு தரவே இல்லை. ஆக இப்ப எங்கோ இருக்கின்ற திவால் ஆயிடுச்சு லேமன் கம்பெனி அமெரிக்காவில்.
634 பில்லியன் கோடி கொடுத்த பிறகுதான் நிக்க வச்சிருக்காங்க. ஆக அமெரிக்கால இருந்து வந்த வெளிநாட்டுல இருந்து வந்த நிறுவனங்கள் இங்க வந்து நம்முடைய காப்பீடுகள் எல்லாம் வாங்கிட்ட பிறகு ஒரு நாள் திவாலான்னு அறிவிச்சிட்ட பிறகு அவங்க நடையை கட்டி விடுவார்கள். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய ஏக்கமாக இருக்கு. ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, பொதுவா வந்து எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு கூட திமுக, மதிமுக, அதிமுக எல்லாருமே இதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு நவீனப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ரொம்ப ஆபத்தான பயணம் இருந்தது. அவங்க சும்மா விலையேத்தல, கட்டண உயர்வு ஏத்தலங்கிறத மட்டும் நம்ம காரணமா சொல்ல முடியாது. நாங்க வந்து ஒரு மாடர்ன் இதை தரோம், அதுக்காக தான். அந்த மாடர்ன் அவங்க அறிவிச்ச விஷயங்கள்ல ஏதாவது அவங்க செய்ய முற்பட்டு இருக்கிறாங்களா? அது எல்லாமே சாத்தியமா? இப்ப அதை தொடர்ந்து இப்படி தொடர்ந்து கட்டண உயர்வு ஏற்படுத்துறதும் ஒரு சரியான விஷயம். அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நண்பர் அழகா பேசினார். இவர் மாதிரிலாம் அடுக்குமொழியோட கவிதைகள் எல்லாம் சொல்லி எனக்கு பேச தெரியாது, சாதாரண பேசுறேன். அவரும் சாரமா தான் பேசுறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 1 லட்சம் கோடி சேவிங் இந்த ஃபியூவல்ல இம்போர்ட் பண்ணதுனால, அதாவது விலை குறைஞ்சதுனால நம்ம குறைஞ்சதுன்னு 100க்கு 100 உண்மை, அதெல்லாம் மறுக்க முடியாது. அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டிங்கிறதும் அதுல முக்கியமானது அங்கம். ஃபியூயல்னா வெறும் கச்சா எண்ணெய் மட்டுமல்ல, எலக்ட்ரிசிட்டியும் அப்படின்னு சொன்னார். அதுல ஒரே ஒரு விஷயம் அவர் என்ன சொல்ல விரும்பினார், அவர் சொல்ல மறந்து போயிட்டாரோன்னு நான் நினைக்கிறது என்னன்னா, அது ஆயில்ங்கிறது டீசல்ங்கிறது 60%, சாருக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரிசிட்டிங்கிறது 40%. இது 60% குறைஞ்சிருக்கு. இந்த 1 லட்சம் கோடிங்கிறது இந்தியா முழுக்கலுக்கும் என்னென்னதுக்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அது அவ்வளவுக்கும். இப்ப இந்த 40ங்கிறது எலக்ட்ரிசிட்டிங்கிறது இந்த ரயில்வேஸுக்காக தேவையாக இருக்கிறது. அது வந்து கண்ணாபனா ஏறிட்டு இருக்கு. சி தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இது குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தாலும் அது வந்து கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு விஷயம். ரெண்டாவது, நாம் அந்த காப்பீடு இப்பெல்லாம் அப்புறம் வருவோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய இப்ப லாலு பிரசாத் யாதவ் பீரியட்ல அவர் தான் ரொம்ப பிரமாதமான ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு, ஐ மீன் இது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல பேச சொன்னாங்க. அப்புறம் ஃபாரின்லாம் அழிச்சுன்னு போய் நீங்க எப்படி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்றதுன்னு அவர் கம்ப்ளீட்டா பண்ணி எல்லாம் ஜகுலரிஸ், இதை தூக்கி அதுல போடுற, அதை தூக்கி இதுல போடுற, இதை போட்டு கடைசியில பார்த்தா லாபகரமா ஓடிச்சுனாங்களே. அதான் சார் சொன்னேன். நான் என்னட்டு நீங்க கணக்கு கொடுங்க சார், நான் ஐஎம் ஃபைனான்ஸ் கை. நீங்க வந்து லாபத்தை நஷ்டமா காமிச்சோன்னா நஷ்டத்தை லாபம் நான் என்னால பண்ண முடியும். இது மாதிரி தான் அங்க பண்ணினது. இது மாதிரி என்ன மாதிரி குட்டாலா பண்ற ஆட்கள் தான் அங்க உட்காந்து அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க். இது மாதிரிலாம் பண்ண முடியும், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்க உட்காந்து அட்வைஸ் பண்ணினது. ஆகவே அது என்ன பண்ணி நம்ம கடைசியில நண்பர் சொன்ன, நீங்களும் ஆரம்பத்தில் சொன்ன 10 வருஷமா ஏத்தவே இல்லையான்னு. இதுதான் பிரச்சனையே. அதாவது நீங்க 10 வருஷம் ஏத்தாமே இருந்தீங்கன்னா எப்படி நியாயமா இருக்க முடியும்? எல்லா விலை ஏறிட்டு இருக்கு, எல்லாமே நம்ம தேவையா இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் புதுசா வரணும், எல்லாமே இருக்கு. ஆனால் அதுக்கு நான் வந்து இதையே ஏத்த மாட்டேன். நான் வந்து அந்த ஃபேரையே நான் ஏத்த மாட்டேன். கிராஸ் சப்சிடி கொடுத்துட்டே இருப்பேன். பேசஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சப்சிடின்னு போட்டு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? இல்ல அதுதான், தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். அதனால அந்த மாதிரி ஓட் பேங்க் கரெக்டா சொன்னது போல அதுக்காக நீங்க பிளே இன்டு த கேலரி எத்தனை நாள் ஓடும்? கடைசியில பாத்தீங்கன்னா உள்ள ஓட்ட தான் உட்காந்துட்டு இருக்கும், வெளியே ஒன்றும் இருக்காது. ஆகவே அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் பொழுது இப்ப சிலதெல்லாம் சில பண்ணித்தான் ஆகணும். இப்ப நீங்க எவ்வளவு 10 வருஷம் கழிச்சு ஒரு 15% சொன்னா 1.5% ஒரு வருஷத்துக்கு நாருது. அவ்வளவுதானே, அவ்வளவுதான் வருது. டு பி ப்ரிசைஸ் அவ்வளவுதான் வருது. அது ஏன் அதை நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலா இப்ப இந்த பேசஞ்சர்ஸ் வர்சஸ் இது அந்த இது சரக்குன்னு எடுத்துனீங்கன்னா, அந்த சரக்குனால தான் பேசஞ்சரே ஓடிட்டு இருக்கான். அதுல வரக்கூடிய வருமானத்தினால்தான் பேசஞ்சர் இன்னைக்கு அந்த ட்ரெயின்ல ஓட முடியறது. அது வந்து அது அதுல நீங்க பாத்தீங்கன்னா சரக்குன்னு பாத்தீங்கன்னா 65% சரக்கு மூவ்மெண்ட் ட்ரெயின்ல போறது, 35 ரோடு மூலமா போறது. பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 15% தான் அதுல போயிட்டு இருக்கான், 85 ரோட்ல போயிட்டு இருக்கான். இந்த 15%க்காக 65 தலையில வைக்கிறது. அது யாரெல்லாம் எடுத்துன்னு போறாங்க, லெட் இட் பி கோலா இருக்கட்டும், ஏன்னா அது கோல் இண்டியா அந்த மாதிரிலாம் தான் வரப்போறது. அவங்க தலையில கொண்டு வச்சிங்கன்னா இவங்களுக்கு நாம சேவ் பண்றோம்னா இந்த மாதிரி அவங்களுக்கு சப்சிடி கொடுத்து 26,000 கோடி அதுல மட்டுமே நஷ்டம். 26,000 கோடி மானியம் கொடுக்கிற கான்செப்டே தவறு. அதுதான், அது என்ன சொல்ல வருகின்றேன், இவங்களுக்காக நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு நஷ்டம் ஆயிடுது. அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிரமாதம் நம்ம ரயில்வே பட்ஜெட் வந்தோடனே ஆஹா ஊஹா அப்பா நம்ம எங்க ஊருக்கு வந்துருச்சு உங்க ஊருக்கு வந்துருச்சு எல்லாம் பொய்யெல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்கு பண்றேன். எங்க ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்தாங்க, அன்வயபிள் ப்ராஜெக்ட். அது வந்து சரியா வராது. முன்னாடி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நண்பர் சொன்னார் சில விஷயங்கள்லாம் எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் அவர் ஒண்ணு சொல்றாரு, அதையும் என்னால நம்பவே முடியல. இது மாதிரிலாம் கூட எல்லாம் ப்ராஜெக்ட் போடுவாங்களான்னு. அது அவன் யாரு மினிஸ்டரா இருக்கானோ அல்லது யார் பவர்ஃபுல்லா பிஜேபி கவர்மெண்ட் போட்டிருக்க ப்ராஜெக்ட் எப்படி பாக்குறீங்க? இப்ப உங்க சொல்லிருக்காங்களே புதுசா ஒண்ணு இல்ல. அது இதை நான் புல்லட் ட்ரெயினை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். நம்ம பக்கத்தாப்புல நான் ஒரு உஸ்பெகிஸ்தான் ஒரு சின்ன நாடு, அது ரொம்ப வளர்ந்த நாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரஷ்யா முன்னாடி USSR பகுதி. அதுக்கு நான் இப்போ ஒரு 6-7 மாதம் முன்னாடி போயிருந்தேன். அங்கே போனீங்கன்னா அந்த ஊரில் சார் புல்லட் ட்ரெயின் ஓட்டுறோம். 350 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, அதில் எழுதுறான் 30 நிமிஷத்துக்கு லேட் ஆகிடுதுன்னா உனக்கு 25% நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுறேன். 45 நிமிஷம் நான் லேட் ஆகிடுதுன்னா 75% கொடுத்துட்றேன். 1 மணி நேரத்துக்கு மேலே லேட் ஆகிடுதுன்னா 100% உனக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து கிளீன்னா அவ்வளோ கிளீனாக இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயின்னா நல்லா இலை போட்டு சாப்பிடலாம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் பிரமாதமாக இருக்குது. சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லாத திருவுண்டு புழுக்க நாடு, ஒன்றுமே வசதி இல்லாத நாடு. அந்த நாட்டில் பண்ணும்போது நாம பண்ண முடியாதா? நம்ம இவ்வளவு பெரிய நாடை வச்சுன்னு உட்காந்துருக்கோம், நம்மளால அதை பண்ண முடியாது. கட்டண உயர்வு தவிர்க்க முடியாது ஒரு விஷயம். அதனால இந்த கிராஸ் சப்சிடைசேஷன் 26,000 கோடி ஒரு விஷயம். கடந்த 10 வருஷத்துல ஏத்தவே இல்லைன்னா நீங்க வந்து இப்ப ஏத்தி தான். ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் நீங்க வேணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அப்புறம் சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த சேஃப்டி ஆங்கிளை பார்க்கும் பொழுது அப்ப நீங்க உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது வந்து வேற வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் சொன்னது ஒரே ஒரு கருத்து. அதாவது சொன்னாரு, இது வந்து இன்னைக்கு கட்டணங்கள்லாம் இப்படி ஆயிட்டு விமானத்துக்கு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம விமான இது பண்ணோம்னா ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல போனோம்னா 3 மடங்கு விலையாயிடும். அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்னெல்லாம் தக்கல்ல இருந்தது, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனா 300 ரூபாயில போயிடலாம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, இந்த பிரீமியம் சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் ஏசி ஆக்கிட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆகாயமான ரேட்டுக்கு இப்ப வந்துருது, 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுது. ஆக அந்த நிலைமை இருக்குது. இன்னொன்னு சொன்னார், சரக்கு கட்டணத்தை பத்தி சொன்னார். அது உண்மைதான், சரக்கு கட்டணத்தை வச்சுதான் இன்னைக்கு ரயில்வே நகர்ந்து இருக்குது. ஆனா என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, சரக்கு கட்டணம் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமா போறதை விட இது சீப்பா இருந்தது ரயில்வே கட்டணம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, எல்லாம் இதுல இருந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இது அதிகமாயிடுச்சு, ரோட் டிரான்ஸ்போர்ட் கம்மி ஆயிடுச்சு. இதனால்தான் மம்தா பானர்ஜி அன்னைக்கு வந்து 350 கிலோமீட்டருக்கு நம்ம தண்ணி டிராக் அமைப்போம் 90,000 கோடின்னு சொன்னேன். அதை நிறைவேற்றிருந்தா சரக்கு கட்டணம் உனக்கு உண்மையிலேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஆகி எல்லாருமே இன்னைக்கு வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் ஷிஃப்ட் ஆகி ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு கட்டணத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப அவர் வச்சதுல முக்கியமான விஷயம், அதாவது இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமானது, 10 வருடமா காங்கிரஸ் அந்த இதுக்கு சொல்லிட்டு நீங்க உள்ளுக்குள்ள போங்க. காங்கிரஸ் 10 வருடமா விலையே ஏத்தல, கட்டண விலையை வந்து ஏற்றப்படவே இல்லை. அதனாலதான் வந்த விளைவு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு நவீனம் இது ரெண்டுமே தேவையா இருக்கு. நம்மளோட சின்ன சின்ன நாடுகளுக்கு இருக்கிற வசதி கூட நம்ம பெரிய ஒரு துணை கண்டம் அழைக்கப்படுற நம்ம நாட்டுக்கு இல்லையே. இதெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி கட்டண உயர்வை இந்த மாதிரியான பன்முக பார்வையில தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து உஸ்பெகிஸ்தான சொன்னாரு, ஜப்பான்ல ட்ரெயின் வந்து தனியார் ஓட்டுறாங்க. 5 ட்ரெயின் கம்பெனி இருக்கு. அந்த 5 ட்ரெயின் கம்பெனியும் 20 வருஷமா கட்டணத்தை உயர்த்தல. தனியார் கம்பெனி கட்டணத்தை உயர்த்தல. கொஞ்ச நாள் சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்கல. அடுத்தது பிரிட்டன்ல 25 தனியார் கம்பெனிகள் இருக்கு, ட்ரெயின் ஆபரேட்டிங் கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ் கட்டணத்தை கம்மியா வைக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் மானியம் கொடுத்து கட்டணத்தை கம்மியா வச்சிருக்காங்க. சோ கட்டணம் முக்கியமா பல இடங்கள்ல உயர்த்த முடியாது. பேசஞ்சர் கட்டணத்தை இந்தியா வச்சிருங்க. இப்ப நீங்க வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி இப்ப அறிவிச்சிருக்காரு. சொல்லும் போது என்ன சொன்னாரு, கட்டணத்தை 4% ஏற்ற போறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த தகவலை இங்க சேர்த்து பார்க்கணும். நான் வந்து போன வருஷம் ஏப்ரல் நவம்பர்ல இருந்த வந்த வரவை விட இந்த வருஷம் 80 மில்லியன் குறைஞ்சிருக்கு. 80 மில்லியன் பேசஞ்சர் குறைஞ்சிட்டாங்க. அதாவது 8 கோடி பேசஞ்சர் குறைஞ்சிட்டாங்க. ஏன் குறைஞ்சாங்க? ரெண்டாவது விஷயம் சொல்றேன், இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து ஃபேக்சுவலா பேசுறேன். என்ன இன்னொரு உதாரணம் என்னன்னு சொன்னா, ஸ்லீப் ஏசி 3 டயர் இருக்கு இல்லையா, ஏசி 3 டயர் கட்டணம் வந்து கட்டணமே உயராமல் இருந்த காலத்தில்
28 மில்லியன் பேசஞ்சர்ஸ், ஒரிஜினேட்டிங் பேசஞ்சர் சொல்லுவாங்க, 28 மில்லியன் பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணாங்க. கட்டணம் உயர்த்தின உடனே 27 குறைஞ்சது, இப்ப 26 ஆகி போச்சு. 23 மில்லியன் 23 மில்லியனா குறைஞ்சு போச்சு. 28 இருந்தது, 23 மில்லியனா குறைஞ்சு போச்சு. மொத்தமா நீங்க இப்ப இதுல போறதுங்கிறது 2.3 மில்லியன், அது குறைஞ்சு போச்சு. அது 2 கோடியே 30 லட்சமா குறைஞ்சு போச்சு. அந்த பேசஞ்சர் எங்க போயிட்டாங்க? ஸ்லீப்பர் கிளாஸ் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. கொஞ்சம் பேர் ஸ்லீப்பர் கிளாஸ் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, கொஞ்சம் பேர் ரோடுக்கு போயிட்டாங்க. அப்ப என்ன விஷயம் சொன்னா, உங்களுடைய நோக்கம் என்ன? வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். கட்டணம் வைத்தா வருமானம். ஆனா வருமானம் என்ன ஆகுது? இந்த ஆண்டு 40,000 கோடி பேசஞ்சர் வருமானம் வரும் என்று எதிர்பார்த்தது 35,000 கோடி தான் வரும்னு இப்ப எதிர்பார்க்கிறாங்க. 5,000 கோடி குறைஞ்சிரும் சொல்றாங்க. என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்னா, கட்டண உயர்வு வருமானத்தை கொடுக்கும் என்பது தவறான கருத்து. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, நடைமுறையில அனுபவத்திலேயே நான் சொல்றேன், ஏறாது. ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க சென்னையிலே எடுத்துங்க, ஜெயலலிதா அவர்கள் பஸ் கட்டணத்தை உயர்வை ஏற்றினாங்க. ஜனங்க எங்க போனாங்க? எல்லாரும் ரயிலுக்கு வந்தாங்க. ரயில் கட்டணத்தை ஏற்றிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரோடுக்கு போயிடுவாங்க. ரோடு என்பது அதனால்தான் உலகம் பூராவும் என்ன இருக்குன்னு சொன்னா, பேசஞ்சர் கட்டணங்கள் எந்த நாட்டிலும் அதிகமாக இருக்கிறதில்ல, குறைவாக தான் வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, பேசஞ்சர் ரோடுக்கு போயிடுவான். கட்டணம் உயர்ந்தா நீங்க ஒன்றும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க முடியாது, அவன் போயிடுவான், ரோடுக்கு போயிடுவான். ரோடுக்கு போனா என்ன நஷ்டம் அப்படின்னா, தேச நஷ்டம். எப்படின்னா, நீங்க ரயில்ல 1 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரோட்ல 5 லிட்டர் எண்ணெய் யூஸ் ஆகுது. 5 மடங்கு அங்க பெட்ரோல் டீசல் செலவாகுது. இதனால என்ன நஷ்டம்? அவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு நஷ்டமாகுது, அந்நிய செலாவணி நஷ்டமாகுது. 2வது அவ்வளவு பொல்யூஷன் வருது. 3வது ரோட்ல கன்ஜஸ்ட் ஆச்சு தான் ஒரு வருஷத்துக்கு 1,40,000 பேர் சாவறான். Do you want the people to go and die on the streets, roads? அதனால்தான் உலகம் பூராவுமே பேசஞ்சர் கட்டணங்களை உயர்த்துவது கிடையாது. உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளிலுமே இருக்கு, எல்லா நாடுகளிலும் இருக்கு. அரசா இருந்தாலும் தனியாரா இருந்தாலும் கட்டணம் உயர்த்தினா போயிடுவாங்க. அவர் சொன்ன வாதங்கள்லாம் ரொம்ப கரெக்டானது. அடுத்தது என்விரான்மெண்டல் இஷ்யூங்கிறது ஒரு பெருசு. 2வது இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு, அதெல்லாம் அதனால்தான் ரோடுக்கு ஜனங்களை தள்ளும் கட்டணம் உயர்வு. சார் சொன்னாரு சரக்கு போக்குவரத்து விஷயத்துல, சரக்கு போக்குவரத்துலயும் கட்டணம் உயர்ந்ததன் விளைவாக இப்ப எல்லாரும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? சரக்கு போக்குவரத்து கட்டணத்தையும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சரக்கு போக்குவரத்து உயர்த்தினா அவங்க எல்லாம் ரோடுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ரோடுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னா, நம்ம ரோட்ல இருக்கவங்க எல்லாம் ரயிலுக்கு வான்னு இழுத்துட்டு இருக்கிறோம். ஆனா கட்டணத்தை உயர்த்தினா ரோடுக்கு போயிட்டாங்கன்னா, ரோடுக்கு போயிட்டா தேசத்துக்கு நஷ்டம். அதான் பழைய தினேஷ் திரிவேதின்னு ரயில்வே அமைச்சர், அவர் ஒரு விவாதத்தில் நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த விஷயத்துல ரயிலை எப்படி பார்க்கணும்னா, வியாபாரமா பார்க்க கூடாது, ஆனா பைசாவில் பார்க்க கூடாது, கிரியா ஊக்கியா பார்க்கணும். அதை இட்ஸ் எ கேட்டலிஸ்ட், ரயில்வே இஸ் எ கேட்டலிஸ்ட், ஒரு வினையூக்கி. அது என்ன பண்ணுதுன்னா, கிரியா ஊக்கியா இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, தொழிலை வளர்க்குது, வேலை வாய்ப்பை பெருக்குது. அரசு முதலீடு பண்ணும்போது வேலை வாய்ப்பை பெருக்குது. அதனால மற்ற வகையில பல்வேறு முழுக்க இது ஒரு உபரியிட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. இல்லைங்கிறீங்க சார் சொன்னா 21,000 கோடி சொன்னார்ல, இந்த வருமானம் 26,000 கோடி. அதாவது அது நெட், அதாவது அதுக்கு பேர் என்னன்னா நெட் சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் 21,000 தான். அது 28,000 crores. இல்ல 26,000 கிராஸ் சப்சிடைசேஷன் 26,000. அது என்ன நான் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன். அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, பேசஞ்சர் கட்டணங்கள்ல தான் ரயில்வேக்கு நஷ்டம் ஏற்படுது. என்னென்ன காரணங்களால பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன காரணங்களால குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு காரணம் என்ன? சபர்பன் சீசன் டிக்கெட், மெட்ராஸ், மும்பை, கல்கத்தா, இந்த 3 இடத்துல மட்டும் 3,684 கோடி ரயில்வேக்கு நஷ்டம் வருது. அதே மாதிரி அன்இக்கனாமிக் பிரான்ச் லைன்ஸ் இருக்கு, மெயின் லைனை கனெக்ட் பண்ற பிரான்ச் லைன்ஸ் இருக்கு. இந்த பிரான்ச் லைன்ஸால 1,600 கோடி நஷ்டம் ஏற்படுது. ஏன்னா அந்த லைன்ல நமக்கு போதிய வருமானம் வரல. ஆனா அதை மூடவும் முடியல.
மூடத்துக்கு ஜனங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால ஓட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி 15 ஆண்டுகள் ஆனாதான் ஒரு லைன்ல நமக்கு வந்து காசு வரும். அப்ப அது வரைக்கும் அந்த லைனை வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப பல்வேறு காரணங்களால நமக்கு வந்து 21,000 கோடி நெட் சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் வருது. ஆனா இந்த 21,000 கோடியை ரயில்வே ஈடுகட்ட முடியாது. இந்த 21,000 கோடியை எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கமோ ஜப்பான் அரசாங்கமோ அவங்க கொடுத்து ஈடுகட்டுறாங்களோ அதே மாதிரி மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து கொடுத்து ஈடுகட்ட வேண்டும். இளங்கோவன் சார் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நாட்டிற்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறப்ப மக்களும் அதை தாங்கிக்கணுங்கிற மாதிரி நம்முடைய ரயில்வே இணையமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அருண்ஜேட்லி அதை வழிமொழிஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏத்துனீங்கன்னா ட்ரெயின்ல இவங்கெல்லாம் கூட கட்டணம் கொடுத்து வந்து அதன் மூலமாக வருமானம் வரும், உபரி ஈட்டலாம், இவ்வளவு இழப்பை வந்து சரி செய்யலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா நுகர்வோருடைய எண்ணிக்கை தான் குறைய போகுது, பயணிப்போருடைய எண்ணிக்கை தான் இல்ல குறைய போகுது. எல்லாரும் ரோட்டுக்கு வர போறாங்க. அதனால இப்ப வேறு சில பிரச்சனைகள் வேறு விதமான வேறு தொலைநோக்கோட பார்த்தா பல்வேறு பிரச்சனைகள், டிராபிக்ல இருந்து உயிரிழப்பு, விபத்து, இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டான சூழல் தான் நீங்க உருவாக்க போறீங்க. உங்களுக்கும் வருமானம் வரப்போறதுல வேறு சில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இந்த முறை அதிமுக அரசாங்கம் வந்த உடனே போக்குவரத்து துறையில எல்லா கட்டணங்களும் உயர்த்தப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, சென்ற 5 வருடம் கருணாநிதி அவர்களும் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தல, அதற்கு முன்னால ஜெயலலிதா அரசாங்கம் உயர்த்தல. கிட்டத்தட்ட 10 வருஷம் போக்குவரத்து துறையில டிக்கெட் அந்த பயணிகள் கட்டணம் உயர்த்தவில்லை. அப்போ ஏத்தினாங்க, எல்லாரும் ட்ரெயினுக்கு மாறினாங்க. ஆனாலும் நஷ்டமடைந்த போக்குவரத்து துறை இன்றைக்கு வரலும் எழுந்துக்கல. நீங்க எவ்வளவுதான் நீங்க சப்சிடி கொடுங்க, நீங்க எவ்வளவுதான் பண்ணுங்க, நஷ்டம் என்பதை வந்து நீங்க அரசாங்கமே கொடுத்து உங்க சென்ட்ரலுக்கு லாபமா போயிடுச்சு. சென்ட்ரலுக்கு லாபமா சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவரு அண்ணன் வந்து ரொம்ப நல்லா பேசினாருங்க. இப்ப நீங்க எல்லாம் சப்சிடி கொடுங்க, தொழிலாளர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை விட்டுருவாங்களா? நீங்க கட்டணத்துல ஏத்தாதீங்க, எங்களுக்கு தொழிலாளர்களுக்கு எங்களுக்கு 10 வருஷத்துக்கு எதுவுமே வேணாம், எங்களுக்கு அரசோட கடமைங்கிற அரசோட கடமை, மக்கள் ரெண்டு பேரும் அரசோட கடமை. அரசாங்கம் எங்க இருந்து கொண்டு வரும் காசு? அதுக்கு நீங்க வழி சொல்லுங்க. அரசாங்கம் என்பது எங்க இருந்து இந்த காசை நீங்க கொண்டு வந்து போட முடியும்? ஏதாவது ஒரு விதத்துல வருமானம் வரணும். உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு இருக்கணும்னு அப்படின்னு இவங்க ஆசைப்படுறாங்க. அதை விட எல்லா விஷயத்தையும் ஓபன் பண்ணுங்க. இதுதான் விஷயம். இன்னைக்கு அரசாங்கம் நடக்கணும்னா இத்தனை லட்சம் கோடி காசு நீங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மோடி அவர்களே சொல்லியிருக்காரு, எல்லாரும் உங்களுடைய கருத்தை நேரடியாக எனக்கு சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லியிருக்காரு. அதனாலதான் மை கவர்மெண்ட் ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. எல்லாருக்குமே வருதுங்க. நாங்க அமிச்சா எங்களுக்கு வருது, யார் அமிச்சாலும் வருது. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்து யாருடைய கருத்தாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் முதல் முறையா பிரதமரே நேரடியாக அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாருன்னா உங்களுக்கு பதில் வரும். அதனால விஷயங்கள் வந்து நாம என்ன எப்படி நினைக்கிறோம்னா, அரசாங்கம் போடணும், அரசாங்கத்துக்கு எங்கிருந்து காசு வரும்? அதாவது இன்னைக்கு பாதுகாப்பு துறையிலே நாம் அந்நிய முதலீடு கொடுக்கறோம்னு அண்ணன் சொன்னாரு. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நாம் 70% ஆயுதங்களை வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். நம்ம நாட்டிலே நீங்க தொழிற்சாலை ஆரம்பிங்க, என்னுடைய மக்களுக்கு அந்த டெக்னாலஜியை கத்துக் கொடுங்க நாம கேட்கிறோம். 70% ஆயுதத்தை நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி நம்முடைய தேசத்தை பாதுகாப்பு பண்றது எந்த விதத்துல நியாயம்? அதனால டோட்டலா பாதுகாப்பு தனியார்கிட்ட வந்து ஆயுதத்தை இப்ப டேங்க் ஃபேக்டரி இருக்கு சார், அதுல ஆயுதத்தை அவங்க வந்து தனியார்கிட்ட கொடுக்குறோம். அவங்க வந்து 300 டேங்க் தான் நம்முடைய எங்க கொடுப்பாங்க, நம்முடைய ராணுவத்துக்கு தான் கொடுக்குறோம். 300 டேங்க் தான் அவங்க தேவைப்படும் வச்சுங்க. அவன் 600 டேங்க் உற்பத்தி பண்ணிட்டான். இந்த 300 டேங்க் எங்க கொடுப்பாங்க? வெளிநாட்டுக்கு தான் வித்தாகணும். அப்ப இன்றைக்கு ராணுவ ரகசியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. எல்லா டெக்னாலஜி அங்க போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ராணுவ ரகசியம் இங்க இருக்குது? அணுகுண்டு தயார் பண்ற ரகசியமே கையில கிடைக்குதுங்க. அணுகுண்டு தயார் பண்ணக்கூடிய ரகசியங்களே நீங்க நெட்ல எடுக்கலாம். வெளிநாட்டுல இருந்து மூலதனம் இங்க வரணும்னு சொல்றீங்களா? அது வர இருக்க வெளிநாட்டுல இருந்து மூலதனம். அப்ப அதானிக்கு மாத்திரம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து $1 பில்லியன் கோடியை வந்து நீங்க ஆஸ்திரேலியால இருக்க சுரங்கத்துக்கு நீங்க கொடுத்தீங்க. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். அதானியை கொடுக்கறது இன்னும் எனக்கு இன்னும் பெரிய, ஏன்னா அங்கே தான் நம்ம ரிசர்வ் வங்கி क्वेश्चन பண்ணிருக்கு சார். ஸ்டேட் பேங்க் இந்தியால நீங்க ஏன் கொடுத்திருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி என்ன கேக்குறாங்கன்னா, அது அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க் என்ன பதில் சொல்றாங்கன்னா, அந்த வயபிலிட்டி ஆஃப் தி ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டடி தான் பண்ணிருக்கோம், இது வந்து நாங்க பணத்தை எடுத்து கொடுத்துட்டோம்னு யாரும் சொல்லவே இல்லை. மோடியோட ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு அந்த விஷயத்துல எல்லாரும் இல்ல அது மோடி கிடையாது. தேவையில்லாத நம்ம வந்து மோடி அது அவருக்கு அந்த ஊர்க்காரர் அப்படிங்கறதுனால மோடி சொன்னா பணம் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்டோட தலையீடு இருக்குங்கிறத அந்த பிரச்சனையில தொடர்ந்து சாரி, அது நான் என்ன சொல்றேன் சார், இன்னைக்கு புது ஆள்ல சார் அவரு நம்ம வந்து திசை மாறி போயிட்டு டிஸ்கஷன். பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன்.
அதானிங்கிறவர் வந்து ஏதோ புதுசா இன்னைக்கு கம்பெனி ஏதோ நடத்துறார். அவர் குஜராத்துக்காரராக இருக்கிறதுனால நம்ம மோடியும் அங்க அந்த ஊரை சேர்ந்தவர்னால அவர் பணம் கொடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் முன்னாடியே பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் கோல் இருக்கேன் அது ரொம்ப மோசமா இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியா. அதனால வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து அவர் ரொம்ப 20-25 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அது வந்து பணத்தை இன்னும் கொடுக்கல, அதாவது இன் பிரின்சிபல் சாங்ஷன் கூட கொடுக்கல. நாங்க வந்து இதை வயபிலிட்டி ஆஃப் தி ப்ராஜெக்டை நான் ஸ்டடி பண்ணோம். நான் வந்து 1 பில்லியன் வரைக்கும் தரலாம், ஆனா இன்னும் எந்த பேங்க் கமிட் பண்ணிக்கவே இல்லைங்கிறது உண்மை. அது ஸ்டேட் பேங்க்ல நாங்க 1 பில்லியன் வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் இது சரியா இருக்குமா இல்லையா அதை நான் பார்த்துட்டு தான் நான் கொடுப்போம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், நான் இஸ்ரேலில் போயிருந்தேன். என்னுடைய ஒரு ப்ராஜெக்டுக்காக அங்கே போகும்போது அங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே ராணுவ ரகசியம் எல்லாம் எப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப 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 இது நம்ம ஆட்கள் அங்கே போய் உட்காந்து வேலை செய்கிறான். அவனுடைய டிஃபென்ஸுக்காக தான் வேலை செய்கிறான். யாரு? நம்ம இந்தியர்கள்லாம். அதில் பியூட்டி என்னன்னா, அந்த என்ன பர்பஸுக்கு அவன் போனா என்ன செய்யறாங்கிறது, அந்த கம்ப்ளீட்டா அந்த ஒர்க்கு, அந்த பர்டிகுலர் அசைன்மெண்ட் அப்படியே அவன் உடனே கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அது எங்க யூஸ் பண்றான்னு அவனுக்கு தெரியாது. இவனோட ஒர்க்கு இந்த ஏ ப்ராஜெக்ட் அதை பண்ணி கொடுத்துட வேண்டியது. அதை வந்து அவன் பண்ணுவான். கடைசியா ஃபைனலா எப்படி யூஸ் பண்றாங்கிறது அது இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நாம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தான் அது. அதனால அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ல இந்த மாதிரி நீங்க சொன்ன இஸ்ரேல் மாதிரி இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் நானும் சொன்னேன் சார். அவருக்கே தெரியாம அரசுக்கு போறது. நான் வந்து போக்குறான்னு என்ன பண்ணாங்க சார், எவனுக்கு சார் தெரிஞ்சது? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதாவது ஹையஸ்ட் சீக்கிரசி போக்குறான், அதை நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா இதுல என்ன பிரைவேடைஸ் பண்ணலையே? இல்ல 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 இல்ல, எஃப்டிஐ கொடுக்கலையே. எஃப்டிஐ இல்ல இல்ல சார். அது நம்ம ஆளுங்க பண்ணாங்க. இருங்க, நம்ம ஆள் தான் பண்ணினாலும் கூட அதை வந்து எல்லாத்தையுமே சில இதெல்லாம் யூ ஹேவ் டு ஹேவ் அந்த புளூட்டோனியம் எல்லாமே உங்கள்ட்ட வந்துருதா? எங்க தொலைச்சோமோ அங்கதான் சார் தேடணும். ஐயா சொன்னாரு கௌதம் அதானி வந்து இன்னும் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொன்னாரு. அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல, குளுக்கோர் என்ற ஆஸ்திரேலியா நிலக்கரி சுரங்கம் 13 சுரங்கங்கள். அதுல இருக்கிற 8000 தொழிலாளியுடைய நிலைமை என்ன தெரியுமா? 8000 தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்காமல் பல மாதம் சம்பளம் இருந்து அவங்களை கம்பல்சரி லீவ்ல அவங்களை போக வச்சிருக்காங்க. ஆக நாளைக்கு இந்த நம்முடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து போற அந்த அத்தனை $1 பில்லியன் நாளைக்கு நஷ்டமாயிட்டா யாருடைய பொறுப்பு? நமக்கு வராது, அந்த பணம் திரும்பி வராது. இல்ல ஒரு நான் முடிச்சிடறேன். ஏன்னா நிறைய பாயிண்ட் பதில் சொல்ல வேண்டியது. ஐயா சொன்னார் கிரியாவுக்கு வந்து தான் எந்த மாற்றம் அடையாமல் தன்னை சார்ந்திருக்கின்ற பொருட்களை வேறு மாற்றத்துக்கு கொண்டு போவது பேர் தான். அந்த வகையிலே ரயில்வே துறை வந்து எல்லா இதுலயும் நமக்கு வந்து கிரியாவுக்கே தான் இருந்திருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தோன்னா அமெரிக்காவில் லேமன் பிரதர்ஸ் என்கின்ற வங்கி 2008 செப்டம்பர் 15 திவாலா ஆன உடனே $613 பில்லியன் கோடி கொடுத்து தூக்கி நிறுத்த வச்சால, அப்படி கொடுங்க. இது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், வெறும் லாப நோக்கோட ரயில்வே நடத்தக்கூடாது. அதுல என்னென்ன வகையான லாபம் வருன்றதுக்கு ஆய்வு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயா சொல்லுவாங்க எந்த வகையில இது லாபகரமா பண்ண முடியும், அந்த வகையில இவங்க லாபகரமா பண்றது இல்ல. இன்னும் சொன்னாங்க ஐயா வந்து எல்லா ரோடுக்கு போயிடுவாங்க, விபத்து நடக்கணும், சாலை விபத்து நடக்கணும். ஏன் இங்க ரயில்வே விபத்து நடக்காமையா இருக்குது? இன்றைக்கு அண்மையில இந்த லெவல் கிராசிங்ல ஆந்திர பிரதேசல மேடக் தொகுதியில துங்கராம் என்கின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு லெவல் கிராசிங்ல ஆள் இல்லன்றதுக்காக 20 மாணவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டாங்க. இங்க மாத்திரம் இல்ல, இன்னைக்கு மதுரையில இருக்கிற 300 அந்த லெவல் கிராசிங்ல ஆள் இல்ல. அதே மாதிரி திருச்சியில வந்து 300 லெவல் கிராசிங்ல ஆள் இல்ல. திருவேண்டரத்துல 35 லெவல் கிராசிங்ல ஆள் இல்ல. அதே மாதிரி சேலத்துல வந்து 100 லெவல் கிராசிங்ல ஆள் இல்ல. ஆக இதுக்கே நமக்கு வந்து ஷார்ட் சப்ளை ஆஃப் மேன் பவர் கம்மியா, 1,80,000 காலி இடங்கள். அதுலயும் அநியாயம் நடக்குது பாருங்க. இந்த குரூப் 2 தேர்வுல தமிழ்நாட்டை சார்ந்த இது நான் வந்து ஏதோ ரீஜனல் ஆப்போசன் யாரும் நினைக்க கூடாது. இந்த மண்ணினுடைய உரிமை 1983 ஒர்க் ஷாப் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த 100 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிறவங்களுக்கு 40-50% முக்கியத்துவம் தர சட்டம் இருக்குது. ஆனா என்ன பண்றாங்க, வேணுன்ட்டு ஆங்கிலத்தில் விளம்பரம் மாத்திரம் கூட வச்சிருக்கிற அனெக்சர் சர்டிபிகேட்டுக்கெல்லாம் நீங்க அட்டஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்த விளம்பரங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படி அட்டஸ்டேஷன் இல்லாத எல்லா 2 லட்சம் விண்ணப்பங்களை இன்றைக்கு அந்த குரூப் 2 தேர்வுல நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கு ரொம்ப அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் தெல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து நண்பர் பேசினார் அதானியை பத்தி பேசும்பொழுது எனக்கு அதானியை பத்தி ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கு. அதான் ஏன்னா மறந்து போட போதேங்கிறதுக்காக நான் சொல்ல வந்து, ஏன்னா இன்னைக்கு
இப்போ நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயத்தில் என்னன்னா இந்த என்பிஏ அப்படிங்கிறது நீங்க இருக்கு. என்பிஏங்கிறது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ். அதுல 80,000 கோடி ரூபாய்கள் அதானி கம்பெனி கொடுக்க வேண்டியிருக்கு. சாதாரண பணம், அதாவது கொடுக்க வேண்டி இருக்குன்னா எப்படி 6,40,000 கோடி ரூபாய்கள் வெறும் 10 கம்பெனி சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 10 கம்பெனிகள்ல அவங்கெல்லாம் நேஷனலைஸ் பேங்க்ஸுக்கு, ஸ்டேட் பேங்க் போன்ற வங்கிகளுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவுன்னா 6,40,000 கோடி. அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறவங்க முதல்ல வந்து ரிலையன்ஸ் ஃபெலோ அனில் அம்பானி. அவனுக்கு அடுத்த ஆளு யாரு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதானி. ஆனா அதானி கொடுத்துருவார். ஏன் தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தது, இன்னைக்கு என்னடா டபுள் ஆயிடுது. அவர் என்ன பண்ண போறா, ஹி இஸ் கோயிங் டு செல் ஆஃப். அவருடைய ஷேர்ல ஒரு 10% 12% வித்துருவார். அதை வித்துட்டு அந்த 80,000 படத்தை கொடுத்து விடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது இவர் ஒண்ணும் பண்ணல. இந்த ஸ்டாக் மார்க்கெட் சூதாட்டம் இருக்கு பாருங்க, அதுல he will be able to make money. அதுதான் I just want to say. அதனாலதான் ஸ்டேட் பேங்க் இந்த $1 பில்லியன் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோஜனை பண்றேன்னு சொல்றான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் ஒண்ணு கையை விட்டு பணம் கொடுக்கலங்கிறது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். அதனால மோடிக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்கிறதுங்கிறது ஒரு அனுமானம், ஒரு கற்பனை, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டேட் பேங்கோட அதிகாரிகள் மோடி கூட போய் சார் எல்லாரும் தான் பாஸ் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் அப்படி என்னுடைய சொந்த மருமா, எங்க அக்கா பையன், அவன் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போகும்போது டாக்டர் மன்மோகன் சிங் போன போது ஹிந்து எல்லாம் அந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்தது. அது யாரெல்லாம் பெரிய பிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்த போது இவனு தான் அவரோட போனாங்க சார். யார் ஒபாமாவோட பேசினா, அதனால எல்லாரும் யாரு முக்கியமான ஆட்களோட பேங்கர்ஸ் போனாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் போனாங்க, பியூரோக்ராட்ஸ் போனாங்க, எல்லாரும் போதான் பண்ணுவாங்க. அதனால இவங்க மோடி அங்கேயே பர்மிட் பண்ணாரு. என்னத பர்மிட் பண்ணாரு? அவங்க வைக்கிற முக்கியமான விஷயம்னா இது முதலாளி விமர்சனம் தவறான விஷயத்துல வரலாம். பட் பேங்க்ல நான் பேங்க்ல டைரக்டரா இருந்தேன் சார். வெயிட் அ மினிட் சார், கேளுங்க நீங்க. அதாவது நான் வந்து பேங்க்ல, நேஷனலைஸ் பேங்க்ல டைரக்டரா இருந்தோம். எனக்கு தெரியும் எப்படி சாங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய குதிரை கொம்பா இருந்தாலும் நாங்க பண்ண மாட்டோம். மோடி குழுல இருந்தாங்கன்றாங்க. அது மோடி மேல அவர் இந்த மோடி மேல குற்றச்சாட்டு சொன்னது கோவமா இல்ல அதுல அதானி போனது குற்றச்சாட்டு? மோடி நடக்கிற செய்தியை கேக்குறோம். நாட்டுல இல்ல இவங்க வந்து சாங்க்ஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அது இல்லன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு கோவப்படுறீங்க. அதானிக்கு கொடுக்கல. இல்ல நான் தான் என்ன நான் உங்களுக்கு பாயிண்ட் தான் நானே எடுத்தேன். 80,000 கோடிங்கிறது நான் பாயிண்ட். எக்கனாமிக் டைம்ஸ்ல அதானியோட ஒரு இன்டர்வியூ வந்து நீங்க படிச்சீங்களான்னு தெரியல எனக்கு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் வந்து பேங்குகளுக்கு அவன் கேள்வி கேட்கறான், நீ 1 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்க, 80,000 கோடி அவுட்ஸ்டாண்டிங். இல்ல அவர் கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு 1 லட்சம் கோடின்றாரு. சரி, அவரு என்ன சொல்றாருன்னா 55,000 கோடி தான் நான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க 80,000 கோடி. ஆமா 80,000. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்பிஏனா என்ன. என்பிஏனா என்னன்னா, கடனை வாங்கி வட்டியும் கட்டிட்டு இருந்தவன் கட்டாம நிறுத்திட்டான்னா, கட்டாம பல வருஷம் நிறுத்தினதுக்கு அப்புறம் இனிமே என்பிஏ சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் வட்டி கொடுக்க வேணாம், அசலை கொடுத்தா போதுங்கிற நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போன ஒரு தேச விரோதி அவன். அதனால சில சலுகைகள் கவர்மெண்ட், அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் தொடர்ந்து செய்யுதுங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. அம்பானியும் அதானியும் என்ன செய்யறாங்க, கவர்மெண்டோட சில விஷயங்களை அதை நீங்க விமர்சிக்கிறீங்க, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் மக்களுக்கு செய்யறதுனால அந்த சலுகைகளை கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இப்ப வந்து கட்டண உயர்வு பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அழகா கட்டண உயர்வு எதுக்காக நம்ம பேசும்போது, ரயில்வேவுடைய திட்டங்களுக்கு எல்லாம் காசு இல்ல, இவர் எங்க இருக்கு பணம்னு கேட்டார் இல்லீங்களா? கேட்டார், பணம் எங்க இருக்குன்னு. கரெக்ட்.
நல்ல கேள்வி அது. இப்போ வந்து திட்டங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் தான் கிடையாது. இப்போ என்ன தேவைன்னு சொன்னா, இன்னைக்கு அகலப்பாதை, இரட்டைப்பாதை, புதிய லைன்கள், இந்த திட்டங்களுக்கு மட்டும் நமக்கு 347 திட்டங்கள் இப்ப பாக்கி இருக்கு. அந்த திட்டங்களுக்கு 5 லட்சம் கோடி தேவைன்னு கணக்கு சொல்லியிருக்காங்க. ரயில்வே வெளியிட்டு கணக்குல சார் அவங்க சார் 8 லட்சம் கோடி கேளுங்க சொல்றேன் சார். இருக்கிற ப்ராஜெக்ட் புதுசா இல்லாம புதுசா என்ன ஓடுறீங்களா? நான் சொல்றேன் 8ங்கிற சொல்றேன். 8 தான் 8 இல்ல, நான் சொல்றேன் என்னன்னு சார். இல்ல சார், 5 லட்சம் கோடி பிட்ராடோல நான் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நான் இப்ப எடுத்து காட்டுவானே. பிரஸ் ரிலீஸ், ரயில்வே மினிஸ்ட்ரி கொடுத்த பிரஸ் ரிலீஸ் வேணுமா? 347 திட்டங்களுக்கான பிரஸ் ரிலீஸ் 5 லட்சம் கோடி. சரி, ஓகே. அதனால 5 லட்சம் கோடி அவங்க சொல்லிருக்காங்க. எதுக்கு 9 லட்சம் கோடின்னு சொன்னா, இன்னும் ஏராளமான திட்டங்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் சர்வே எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த திட்டங்களுக்கு, இது மாதிரி அகலப்பாதை சர்வே திட்டங்களுக்காக பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், பட்ஜெட்ல அறிவிக்கப்படாது, பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 5 லட்சம் கோடி தேவை. பட்ஜெட்டில் சர்வே பண்ணப்பட்ட திட்டங்களுக்கு இல்லையா, சர்வே சார் இருக்கு சார். சர்வே நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. சரி, நான் அவர் சொன்ன கேளுங்க. அதனால சர்வே பண்ணப்பட்ட திட்டங்கள், அது சர்வே பண்ணப்பட்டு அண்டர் எக்ஸாமினேஷனுக்கு அது அந்த மாதிரி திட்டங்களுக்கு தேவைப்படுகிறது. மொத்தம் 9 லட்சம் கோடி தேவை சொல்லிருக்கேன். 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி தேவை சொல்லிருக்கேன். அது மட்டுமல்ல, சாம் பிட்ரோடா கமிட்டி மாடர்னைசேஷனுக்கு ரெக்கமெண்ட். மாடர்னைசேஷன்ல தான் என்ன வருது, மும்பை அகமதாபாத் லைன் வருது, அதே மாதிரி டெல்லி சென்னை லைன் வருது, அதுல பெங்களூர் மைசூர் லைன், சென்னை பெங்களூர் மைசூர் லைன் வருது. இந்த மாதிரி 9 திட்டங்களை 5 லட்சம் சாம் பிட்ரோடா கமிட்டி சொல்லியிருக்கு. அது வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ், ஹை ஸ்பீட் லைன்ஸ் பேர் அதுக்கு. ரெண்டாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், சரக்கு போக்குவரத்துக்கு மட்டும் தனியாக லைனு, அது ஒரு 7 லைன். இப்போ இந்த மாதிரி வந்து அதுக்கு மட்டுமல்ல, மாடர்னைசேஷன் என்பது பல்வேறு விதமான நவீன திட்டங்களுக்காகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து 5,69,000 கோடி தேவைன்னு பிப்ரவரி 2012 அறிக்கை. அனில் கக்கோட்கரோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னா, 1 லட்சம் கோடி எதுக்குன்னு சொன்னா, பாதுகாப்பு, எல்ஹெச்பி கோச்சஸ், அதை கிவ் த டீடைல்ஸ். எல்ஹெச்பி கோச்சஸ், தீப்பிடிக்காத கோச்சு, அதை உற்பத்தி பண்றதுக்காக 10,000 கோடி தேவை. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 10,000 கோடி தேவை அப்படின்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, லெவல் கிராசிங் கேட் ஆக்சிடென்ட் சொன்னார்ல, இந்த லெவல் கிராசிங் மேன்ட் அன்மேன்ட் ரெண்டையும் சுத்தமா எடுத்துட்டு அந்த இடத்துல ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜ் போடுறதுக்கு 50,000 கோடி தேவை அவர் சொல்லிருக்காரு. சிக்னல் 20,000 கிலோமீட்டருக்கு இவ்வளவு பட்ஜெட் தேவைப்படுறப்ப இந்த விலையேற்றம் அதோட தொடர்புடையதானா? இல்ல இல்ல, இதெல்லாம் நான் சொல்ல வர மொத்தத்துக்கு நம்ம இப்போ ஒர்க்கிங் குரூப் பிளானிங் கமிஷனோட அதை மூட போறாங்க. அவங்க பிளானிங் கமிஷனோட ஒர்க்கிங் குரூப் இருக்குல்ல, ஒர்க்கிங் குரூப் ஒரு ஸ்டடி பண்ணிருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2012 இருந்து 2032 வரைக்கும் 20 ஆண்டுகளுக்கு 35 லட்சம் கோடி நமக்கு திட்டம் தேவை. ரயில் வளர, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நமக்கு தேவை. இருக்கிறத சக்தியை மேம்படுத்துவதற்கும் 35 லட்சம் கோடி தேவை. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி தேவை. இப்ப எவ்வளவு ஒதுக்குறாங்க? 50,000 கோடி ஒதுக்குறாங்க. அப்போ நீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடிய இந்த கட்டண உயர்வாக இருக்கட்ட முடியுமா? முடியாது. எங்க பணம் கேட்டார்ல, பணம் எங்க இருக்கு நான் சொல்றேன். பணம் வந்து இப்ப என்பிஏ 1,94,000 கோடி அதை வசூல் பண்ணா கிடைச்சிருக்கும். அவர் இப்ப கொடுக்க போறாருந்தா நல்லது வரட்டும். ரெண்டாவது பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க போல இருக்கு. இந்த நாட்டோட நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையும், அயர்ன் ஓர் மைன்ஸ் 65,000 கோடி ஜனார்தன் ரெட்டி ஏமாத்துறான் நாட்டை. கோதாவரி கேஸ் பேசின்ல 45,000 கோடி சார். அஞ்சே 3/4 லட்சம் கோடி முதலாளிகிட்ட வர வேண்டிய கார்பரேட் டாக்ஸ் ரெவென்யூ ஃபோர்கான் பை தி கவர்மெண்ட் 2005 இருந்து 32 லட்சம் கோடியை விட்டு கொடுத்தது காங்கிரஸ். அதே வழிதான் இவங்க சொல்றது என்னன்னா,
நீங்க மானியம் மூலமா நீங்க மானியம் இல்லைன்னா எப்படி பணம் வரும் கேக்குறீங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணத்தையே அவர் சொல்றாரு. நீங்க பெருமுதலாளிகள் அம்பானி அதானிட்டு நீங்க விட்ட பணத்தை எல்லாம் வாங்கினீங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைகளே தேவையில்லை. நீங்க ஜனங்களுக்கு மானியத்தை விட்டுறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, சாதாரண ஜனங்களுக்கு நிறைய திட்டங்களை சொன்னாரு, எவ்வளவு செலவாகும் சொன்னாரு. செலவுக்கு எங்க இருந்து காசு வரும்னா அது அவன் தரணும் இவன் தரணும் என்ன சொல்றேன்னா, ஒரு தொழில் செய்யறீங்க, தொழிலே கிடையாது, இந்த நாட்டுக்கான சேவைன்னு சொல்றீங்க. அது நீ அரசாங்கம் மட்டும் காசு எங்க இருந்து கொண்டு வரணும், அது அவர்கிட்ட காசு இருக்கு, இவர்கிட்ட காசு இருக்கு, இந்த ஆளுகிட்ட இருக்கு, அவரு தரணும், அதெல்லாம் புடிங்கிட்டு வாங்க ரயில்வேல போடுங்க, அதெல்லாம் அரசாங்கம் செய்யற வேலை இல்லைங்க. நீங்க தர வேண்டிய பணம் எந்த துறைக்கு தரணுமோ அந்த துறைக்கு வாரா கடனா வசூலிங்க. காங்கிரஸோட இருக்கும்போது இருங்க, யூபிஐயோட நீங்க 10 வருஷம் நீங்க கூட்டணியில இருந்தீங்களா, அப்ப வாரா கடன், அப்ப இருங்க. நான் திட்ட கமிஷனருக்கு மாண்டேசிங் அல்வால ரெக்கமெண்ட் பண்ணது யாரு தெரியுங்களா? சீதாராம் யெச்சூரி. சீதாராம் யெச்சூரி ரெக்கமெண்டேஷன் ஆதாரம் இல்ல, நாங்க ஆதாரத்தோட சொல்றோம். மாண்டேக் சிங் அல்வாலியாவை திட்ட கமிஷனுடைய தலைவராக, ஆமா, யெச்சூரி அவர்களுடைய சிபாஷ்ல தான் வந்தாரு. யெச்சூரி அவர்கள் தான் கொண்டு வந்தார். அதனாலதான் சொன்னாரு, 26 ரூபாய் கிராமத்துல இருப்பவன் 26 ரூபாய் இருந்தா போதும் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும், நகரத்துல இருப்பவன் 32 ரூபாய்க்கு சாப்பிட முடியும் சொல்லப்ப கம்யூனிஸ்ட் வாயை மூடிட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. யாரு கம்யூனிஸ்ட்? என்னுடைய நிறைவு கருத்து என்னன்னா, டெஃபினட்டா ஒரு எந்த இதையுமே நீ பப்ளிக் யூட்டிலிட்டிங்கிறது கரெக்ட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் இது பப்ளிக் காசுக்காக நம்ம இதை இலவசமா கொடுத்துருவோம். அப்புறம் பேங்கா, பப்ளிக் செக்டார் பேங்கா, அதுக்கு இலவசமா, அதுவும் கமர்ஷியலா பார்க்கப்படாது. அப்புறம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதையும் நீங்க பார்க்கப்படாது. எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா எல்லாரும் பாவி போன இடம் பாதாளம்னு எல்லாரும் போக வேண்டியது. கமர்ஷியலா இருக்கணும், அதனால கமர்ஷியலாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் பணம் என்ன வரும்னு அவரை போய் கேக்குறீங்க. 50,000 கோடி ஒண்டி போக இல்ல. வி ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரயில்வேஸ். அது வந்ததுன்னா நமக்கு நம்ம கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, அதுக்கு நீங்க பணம் வேணும். இது ஒரு ஸ்மால், இட் இஸ் a small amount that is going to come. Apart from that, foreign direct investment வரப்போகின்றது. அதெல்லாம் that will also take care. அதுக்கு தகுந்தாப்புல இப்ப மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் பை தி கவர்மெண்ட் இதெல்லாம் இருக்க போகின்றது. அப்படி இருந்தா இட் வில் பி இல்ல அந்த இப்ப உங்கள்ட்ட இருந்து வாரா கடன்கள் அந்த முதலாளிகளிடம் இருந்து வசூலிக்கணும். அவங்க நிறைய ஏமாத்துறாங்க வங்கிகளை அப்படிங்கறத நீங்க தயவு செய்து வாரா கடனை பத்தி ஒரு தனியா வைங்க. ஏன்னா நான் நிறைய தடவை பேசியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன். எனக்கு அந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இண்டஸ்ட்ரீஸ் மேல மிக பயங்கரமான கோபம் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் நாட்டை அழிச்சவங்க. தனியா நான் பேசியிருக்கேன், எழுத செய்திருக்கிறேன். நஷ்டத்திலே போகின்ற ரயில்வேயை நிறுத்துவதற்கு நிதி ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறதுன்னு தோழர் சொன்னார். அது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னார். அதாவது நெல்லுக்கு போற அந்த தண்ணீர் புல்லுக்கு போகாமல் தடுத்தாலே அதுக்கு உண்டான நிதியை நாம் சரிகட்டி விடலாம் சொன்னதுல 1000 உண்மை இருக்கிறது. அதை ஏன் உணர மறுக்காங்கன்னு தெரியல. நேச்சுரல் ரிசோர்சஸ் தடுத்தாலே அது அரசாங்கம். உதாரணத்துக்கு ஆந்திராவில கோதாவரி படுகையில வந்த எரிவாயு அரசாங்கமே எடுத்திருந்தா பெரிய வருமானம் நமக்கு வந்திருக்கும். அதை கொண்டு போய் அம்பானி கிட்ட கொடுத்தாங்க. அம்பானி கிட்ட கொடுத்துட்டு அந்த விலையை 2 மடங்கு ஆக்கிட்டாங்க. ஆக 2 மடங்கு ஆக்கினது போய் அந்த நான் என்ன சொல்றேன்னா, இதை இந்த ரிசோர்சஸ் நம்மளே அரசாங்கமே நடத்திருந்தால் இன்னைக்கு பெரிய வருமானம் வந்திருக்கும். நஷ்டத்துல போகின்ற இதே பேச்ச நானே பேசிருக்கேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கூட ஜாபர் ஷெரீப்னு ஒருத்தர் ரயில்வே மந்திரி இருந்தார். அவர் தன்னுடைய மகள் காட்பாடியில ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரே காரணத்திற்காக அந்த லால்பாக் என்ற ஒரு ட்ரெயினை காட்பாடியிலிருந்து விட்டாங்க சார். இது எவ்வளவு பெரிய சுயநலம். ஆக சுயநலத்தின் காரணமாக சில தொழிலதிபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மூலமாக தாங்கள் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசு பணம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இன்னைக்கு புல்லுக்கு பாய்ந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிறைவு கருத்து. சுருக்கமா நிறைவு கருத்து என்னன்னு சொன்னா, கட்டண உயர்வால் ஈடுகட்ட முடியாது. 2வது,
நாட்டினுடைய நமக்கு வந்து விழுப்புரம், திண்டுக்கல், அதே மாதிரி மதுரையிலேருந்து கன்னியாகுமரிக்கெல்லாம் ரெட்டை லைன் போடணும்னா நமக்கு 1916 கோடியும் 1200 கோடி தான் தேவைப்படுது. இந்த இதை விட்டுட்டு இது மாதிரியான விஷயங்களுக்கு பணம் போடுவதற்கு பதிலாக புல்லட் ட்ரெயினுக்கு 60,000 கோடி தேவையில்லை. இது மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. ஆகவே அரசு வந்து அரசு முதலீடு செய்ய வேண்டும். சீனாவில் அரசு 7 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு முதலீடு செய்யுது. அதே மாதிரி இந்தியாவில் அரசு முதலீடு தனியார் முதலீடு கூடாது. நான் ஒரே பாயிண்ட் சீனாவை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்ன வெளிநாட்டு நிறுவனங்களோட வரட்டும், ஆனா சீனர்களுக்கு மாத்திரம் தான் அங்க வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அவரும் பேசுவோம். வேற ஒரு இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த ரயில்வே கட்டண உயர்வு என்பதில் ஆரம்பித்து இதில் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுடைய பொருளாதார கொள்கைகள் எவ்வாறு இருந்தது என்பதில் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள், அந்நிய முதலீடு தேவையா, தேவையற்றதா, அதானி அம்பானிகளுக்கு சார்பாக செயல்படுகிறதா, அல்லது சாமானிய மக்கள் தலையில் இதை சுமத்துகிறதா, அதே சமயம் விலையேற்றம் இல்லாமல் ஒரு நவீனப்படுத்தல் சாத்தியமா, அல்லது மக்களுக்கு பாதுகாப்பான பயணம் வேணுமா என்ற பல்வேறு தளங்களில் இங்கு வந்திருந்த அனைத்து ஆளுமைகளும் மிக விரிவாக பல தரவுகளை எடுத்துக்காட்டுகிறோம் சொல்லி நமக்கு விவாதித்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த வழக்கறிஞரும் தொழிற்சங்கத்தின் பிரமுகருமாகிய அந்திரிதாஸ் அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் மற்றும் பொருளாதார நிபுணர் ராம சுப்பிரமணியன் அவர்களுக்கும், DREO சங்கத்தினுடைய தொழிற்சங்கத்தின் தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.